எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வல்லமையான வார்த்தை வெளிப்படட்டு ராஜா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, மறுபடுத்துகிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை உயர்த்துகிற, நித்தியத்துக்கு கொண்டு போகிற உங்களுடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி எங்களை தடை பண்ணுகிற எல்லா சத்துனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக செபிக்கிறோம். தாழ்த்தர அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். தேசமே, தேசமே, பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, மகிழ்ந்து கலிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய தேவன் யூதா ஜனத்தை பார்த்து யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வாக்குத்தத்தமா சொன்ன வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் யூதா ஜனங்களை பார்த்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. தேசமே என்ன செய்யாத, பயப்படாத, மகிழ்ந்து. ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை யூதா ஜனங்களுக்கு கொடுத்தார்? இந்த யூதா ஜனங்கள் இப்போ பயத்தில் இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? எதில் இருக்கிறாங்க? பயத்தில் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு பயம்? இவங்களுடைய யூதாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் பாபிலோன்ல சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன்ல அடிமைகளாக இருக்கிறாங்க. பெரும் கூட்டம். இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிற நேரம், இந்த விட்டுட்டு போனாங்க பாருங்க, கொஞ்சமான கூட்டம் சத்துருக்கள். சரி பொழைச்சு போட்டோம், நாட்டில் இருந்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த கொஞ்ச கூட்டத்தை இங்க யூதாவில் விட்டுட்டு போனாங்க பாருங்க. அவங்கள பார்த்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீங்க 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு, துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து, திராட்சை செடியை அழித்து, என் அத்திமரத்தை உரித்து, உரித்து, அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அது என்ன பலத்த ஜாதி? சிங்கத்தின் பற்களுக்கு ஒப்பாக பற்களுடைய அந்த என்ன சேனை? நீங்க 4வது வசனத்தை படிச்சீங்கன்னா, பச்சை புழு விட்டதை, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை, வெட்டுக்கிளி விட்டதை, பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை, பச்சை கிளி விட்டதை, முசுக்கட்டை பூச்சி தின்றது, முசுக்கட்டை பூச்சி தின்றது. நல்லா கவனிங்க. என்ன பயம் இந்த யூதா ஜனங்களுக்கு அப்படின்னா, இப்பதான் நேபுகாத் நேச்சார் வந்து தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கைதிகளா பிடிச்சிக்கிட்டு பாபிலோன்ல கொண்டு போய் அடிமையா வச்சிருக்கிறான். ஒரு சிலரை சரி பொழைச்சு போட்டோம், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன கூட்டத்தை யூதா தேசத்தில் விட்டுட்டு போயிட்டான். இவங்க என்ன பண்ணாங்க? தேசத்தில் உட்காந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு அறுவடை பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்க மேல இடி விழுந்த மாதிரி யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். நடக்க போற விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? உங்கள் மேல் ஒரு பலத்த ஜாதி வரும். அது என்ன அப்படின்னா, பச்சை புழு, வெட்டி கிளி, பச்சை கிளி. இது ஏதோ 1-2 வரப்போகுது. முசுக்கட்டை பூச்சி இது 1-2 வரப்போறது இல்லை, கோடி கணக்குல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பச்சை புழு கோடி கணக்குல
எண்ண முடியாத அளவுக்கு பச்சை புழு அப்படியே கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். ரெண்டாவது சொல்றார் வெட்டிக்கிளி, கண்ணு கட்டின தூரம் கோடிக்கணக்கான வெட்டிக்கிளிகள், அதே போல பச்சை கிளி, மொசுக்குட்டு பூச்சை, இதெல்லாம் தேசத்தின் மேல வரும் அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்றார். இதெல்லாம் தேசத்து மேல வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கஷ்டப்பட்டு 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருஷம் நிலத்துல போய் வேர்வை சிந்தி உழைச்சு விவசாயம் பார்த்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி நல்ல அறுவடை வரும்னு எதிர்பார்த்துருக்கிற நேரம் இந்த பூச்செல்லாம் வயல்ல இறங்கி சாப்பிட்டுச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? தேசத்துல என்ன வரும் சொல்லுங்கம்மா? என்ன வரும்? பஞ்சம் வரும். நமக்கு பஞ்சம்னா நமக்கு தெரியும், பஞ்சம்னா யாருக்குமே தெரியல. ஒருவேளை வயசானவங்களுக்கு வரா தெரிஞ்சிருக்கலாம், பஞ்சம்ன்றதே தெரியல. ஏன்னா நமக்கு அந்த பஞ்சம்ன்றதே நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல வாய்ப்புகளை கடவுள் ஆசீர்வாதமா எல்லாரையும் வச்சிருக்காரு. யாருமே பசியா இருக்கிறேன்னு சொல்றது, யாராவது ரோட்ல பசியா இருந்தா கூட ரோட்ல போறவங்க கூட என்ன பண்றாங்க, இலவச உணவெல்லாம் கொடுத்து இன்னைக்கு பசி ஆத்துடுறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல பஞ்சம்ன்றது கொடூரமானது. இதோட அடுத்த அறுவடைக்கு தான் அவங்க என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அதுக்குள்ள பஞ்சத்துல எத்தனையோ பேர் மரிச்சு போனதை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பஞ்சம்ன்ற பேச்சே இல்லை. தடுக்கு விழுந்தா டிஃபன் கடை, லேடிஸுங்க வீட்டில் என்ன பண்ணுறதே கிடையாது, சொல்லுங்க, என்ன பண்ணுறதே கிடையாது, சமைக்கிறதே கிடையாது. ஆனால் வேணா ஃபோன் அடிச்சிடுறது, வரும்போது கையோட எதை வாங்கிட்டு வந்துருங்க, இன்னைக்கு நைட் டிஃபன் என்ன இல்லை இல்லை, வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வந்தா டிஃபன், இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே பயம் பிடிச்சிச்சு. ஐயோ, இப்போத்தான் எதிரி வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு போனான்னா இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா இப்போ அடுத்தது என்ன வருது பின்னாடி? பச்சை கிளி, பச்சை புழு, வெட்டிக்கிளி, பச்சை கிளி, முசுக்குட்டு பூச்சை வெள்ளாண்மையின் மேலே படர்ந்து வருதுன்னு இந்த செய்தியை, இந்த துக்க செய்தியை, இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே இந்த ஜனங்கள் பயத்தில் நடுங்குறாங்க, பயப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிச்சார்? யூதா ஜனங்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, சொல்லுங்கம்மா, ஆண்டவருடைய பிள்ளைங்களா இல்லையா? யூதா ஜனங்கள் யாரு? அவர் சொன்னார் என்னுடைய ஜனம் அப்படின்னாரு. அப்ப ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? எதிரி வர்றான், அடுத்தது பஞ்சம் வருது, பச்சை புழு, வெட்டிக்கிளி, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, இதெல்லாம் விவசாயத்தின் மேல வந்து அழிச்சு போடுறதுக்கு வருது. ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சார்? நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் யாரு? பைபிள் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறங்காம தூங்காம காக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிறோமோ இல்லையோ, நாம நம்மளை குறித்து அக்கறையா இருக்கிறோமோ இல்லையோ, நம்மை படைத்த தெய்வம் பைபிள் சொல்லுது அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நம்மளை பாதுகாக்கிறார். அப்படி ஆண்டவர் உறங்காம தூங்காம தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிறவராய் இருந்தா எப்படி இவர்களுக்கு சத்துரு வந்து இவங்களை பிடிச்சிட்டு போக முடியும்? எப்படி உங்களுடைய வெள்ளாண்மையின் மேல, விவசாயத்தின் மேல இந்த கொடூரமான தாக்குதல் வரும்? அப்ப என்னமோ நடந்திருக்கு. என்னமோ சொல்லுங்க, என்னமோ நடந்திருக்கு. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் இல்லாத கடவுள் கிடையாது. நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர்னு சொல்லுது. கிரேஷியஸ் அண்ட் merciful God. இரக்கமும் மன உருக்கம் உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் போனதற்கு ஏதோ ஒன்று கடவுளுக்கும் இந்த ஜனத்திற்கும் இடையிலே நடந்திருக்கிறது. அதனாலதான் சத்துரு இவர்களை தாக்கி இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம் ரொம்ப பெருசு. நம்ம பல 100 முறை கேட்டுட்டோம். இவங்க எங்க அடிமையா இருந்தாங்க?
முதல்ல எகிப்துல அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை அப்படியே கை விட்டாரா? ஒரு தலைவனை ஏற்படுத்தி அனுப்பி எகிப்துல இருந்து அவங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி இவங்களை பத்திரமா கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு வாழ்றதுக்கு தேசத்தை பிரிச்சு கொடுத்தார். இப்போ கானான் தேசத்துல போய் சேர்ந்த பிறகு நப்பா 430 வருஷம் அடிமையா இருந்தோம், 40 வருஷம் வனாந்திரத்துல பரதேசியா அலைஞ்சோம். கடவுள் நம்மளை வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி கானான் தேசத்துக்கு நம்மளை என்ன பண்ணாரு? கொண்டு வந்து சேர்த்தாருன்னு சந்தோஷமா அவங்கவுங்க வீடெல்லாம் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இவங்க கர்த்தரை தேட வேண்டியவங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஆண்டவரை தேடினாங்க. ஏன்னா கர்த்தர் செஞ்ச நன்மையை கொஞ்சம் நன்றி இருக்கும் தானே, நன்றி என்ன செய்யும் இருக்கும். கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த கர்த்தரை தேடின சந்ததி, முதல்ல கானானுக்குள்ள போன சந்ததி கர்த்தரை தேடிச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள்லாம் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், கல் அறுத்தோம், பிரமிடு கட்டினோம், எங்களை வாழ்கிறத காட்டிலும் சாகிறதே மேலுன்னு நினைக்கிற அளவுக்கு எங்களை குடும்பப்படுத்தினாங்க. ஆண்டவர் எங்களுக்கு இறங்கி மோசே யோசுவாவை கொண்டு இந்த கானானுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களை வாழ வச்சிருக்கிறாருப்பா, இந்த ஆண்டவரை நீ தேடு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க. பிள்ளைங்க அடுத்த தலைமுறை கர்த்தரை தேடிச்சு. அடுத்த தலைமுறை என்ன பண்ணுச்சு? கர்த்தரை தேடிச்சு. அதுக்கு அடுத்த தலைமுறை, முதல் தலைமுறை கர்த்தரை தேடிச்சு, ரெண்டாவது தலைமுறை அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டு கர்த்தரை தேடிச்சு. ஆனா இந்த ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறைக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க எங்க பிறந்தவங்க? அவங்க அப்பா சொன்னார், நாங்க எகிப்தில் இருந்தோம், நாங்க எகிப்தில் அடிமையா இருந்தோம், கஷ்டப்பட்டோம், வனாந்திரத்தில் வந்தோன்னு அவங்க அப்பா தாத்தா சொன்னார். ஆனா அப்பா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் பிறந்ததே எங்க சொல்லுங்க? அவர் பிறந்ததே எங்க? கானான் தேசம். அதனால ஆண்டவரை பற்றியோ ஆண்டவருடைய உபதேசத்தை பற்றியோ ஆண்டவர் என்னெல்லாம் விரும்புவாரு எதை விரும்ப மாட்டாருன்னு சொல்றதுக்கு இந்த பெற்றோர் தவறி விட்டார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? பிள்ளைங்களுக்கு கடவுள் ஆண்டவராக யெகோவா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவருடைய வழியில நடக்கணும்னு என்ன பண்ணல, சொல்லல. பிள்ளைங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. பிள்ளைங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்பாவுக்கு தெரியுது பையன் செய்யறது தப்பு, பொண்ணு செய்யறது தப்பு. அப்ப பெற்றோர் என்ன பண்ணிருக்கணும்? சொல்ல, என்ன பண்ணிருக்கோம்? அந்நிய நுகத்துல போய் பெண் எடுக்கிறான், அந்நிய நுகத்துல போய் மாப்பிள்ளை எடுக்கிறான். அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? தப்புப்பா, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க, அப்படி செய்யக்கூடாது, பொறுமையாயிரு, அப்போ கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை தருவாரு சொல்லணும். ஆனா பெற்றோர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க தங்க பிள்ளைங்க செஞ்சதை கண்டுகாம போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கண்டுகாம போனாங்க. கண்ணுக்கு எதிர பையன் தவறு செய்யறான், பொண்ணு தவறு செய்து அப்படின்னு தெரிஞ்சும் அதை கண்டிக்கல, அதை திருத்தல, அது தப்புன்னு எடுத்து சொல்லல. ஆனா பிள்ளைங்களுக்கு இவங்க சப்போர்ட்டா, பிள்ளைங்களுக்கு இவங்க வக்காலத்து வாங்குறவங்களா யார் மாறினது? இந்த கானான்ல பிறந்த பெற்றோர். ஏன்னா இவங்களுக்கு எகிப்தின் பாடு உபத்திரம்லாம் தெரியாது, கர்த்தர் செய்த அற்புதம்லாம் தெரியாது, நேர்ல பார்க்கல, அப்பா சொன்னது கேட்டாங்க. ஆனா தன் பிள்ளைக்கு அவங்க கண்டிப்பா வளர்க்கல. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்வார், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு என்னத்தை கொண்டு வருதான்? வெட்கத்தையும் அவமானத்தையும் என்ன செய்து கொண்டு வருது. அப்ப பெற்றோர் நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க தவறும் போது, எது சரி எது தவறு என்று நாம் சொல்ல தவறும் போது, நம்முடைய அடுத்த தலைமுறை தேவனை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிள்ளைங்க இன்னைக்கு கர்த்தரை அறியாம போனதுக்கு காரணம் என்ன? தங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் தவறு செய்யும் போது அதை கண்டித்து
ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், வேதம் இப்படி சொல்லுகிறது, நாம் அதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆளு இல்லை. பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு பெற்றோர் விட்டுறாங்க. பிள்ளை தவறு செய்யறத கண்டு காணாம போறான். ஏலி ஒரு பெரிய ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன், தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை கண்டிக்காம விட்டுட்டாரு. அதை பார்த்துட்டு அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சோம், அப்பா நீ தப்பு செய்யற அப்படின்னு கண்டிக்காம விட்டுட்டு அவங்களுக்கு அவர் துணை போனதுனால ஏலி தன் பிள்ளைகளை இழந்து போனார். தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போச்சு. கால நேரத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம் நம்முடைய சந்ததியை கர்த்தருக்கு ஏற்ற பயத்துல நடத்துறோமான்றது ரொம்ப முக்கியம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். பிள்ளைங்க இருதயத்துல மதியினம் இருக்கும், முட்டாள்தனம் இருக்கும், ஃபூலிஷ்னஸ் இருக்கும். நம்ம தான் அதை திருத்தணும், அதை எடுத்து சொல்லணும், அதை விவரிச்சு காட்டணும். நாம இந்த உலகத்துக்குரியவங்க இல்லப்பா, கடவுளுடைய பிள்ளை, இப்படித்தான் வாழணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இப்படித்தான் வாழணும்னு சொல்லணும். பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை நாம் கண்டிக்காம எடுத்து சொல்லாம இருந்தா வேதனையான நாட்களை நாம் சந்திக்க நேரிடும் பிரியமானவர்களே. அப்போ அடுத்த தலைமுறை இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்த தலைமுறை எப்படி இருக்கு? ஒரு கட்டத்துல இவங்க ஆண்டவரையே என்ன பண்ணிட்டாங்க, யூதா ஜனங்கள் யாரும் மறந்துட்டாங்க. மெய்யான தெய்வமாகிய இந்த யெகோவா கடவுளை மறந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. எகிப்திய கடவுள், கானானிய கடவுள்களுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவைகளுக்கு பலியிட்டு அவைகளுக்கு தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்தார்கள். கர்த்தரை உண்மையா இவங்க ஆராதிக்கல, கர்த்தரை முழு மனதோடு கர்த்தரை தேடல. ஒரு பக்கம் மக்கள், நீங்க அந்த 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா, வெறியரே, எப்பவுமே யூதா ஜனங்களை ஆண்டவர் பேசும்போது என் ஜனமே அப்படின்னு பேசுவார். படிச்சிருக்கீங்களா? என் ஜனமேன்னு பேசுவார், என் சம்பத்தேன்னு பேசுவார், இஸ்ரவேல் ஜனங்களேன்னு பேசுவார், இஸ்ரவேலுடைய பிள்ளைகளேன்னு பேசுவார். ஆனா இங்க எடுத்த உடனே யூதா ஜனங்களை எப்படி பேசுறாரு? வெறியரே. வெறியரே. தமிழ்ல ரொம்ப டீசெண்டா வெறியரேன்னு இருக்கு. ஆனா ஆங்கில பைபிளை படிச்சீங்கன்னா ட்ரங்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, அப்படி அவர் எப்படி அது அப்படியே நம்ம பேசுற தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா குடிகார பயல்களே அப்படின்றாரு. யாரை பார்த்து சொல்றாருங்க? என் ஜனமேன்னு சொல்ல வேண்டிய தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? என்னங்க சொல்றாரு? குடிகார பயல்களேன்றாரு. அப்ப என்ன ஆச்சு? ஆண்டவருடைய ஜனமா இருந்த இந்த யூதா ஜனங்கள் இப்பெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? வெறி பிடிச்சவங்களா ஆயிட்டு இருக்காங்க. குடிக்கு வெறி, குடி மேல வெறி, விபச்சாரம் வேசித்தனத்தின் மேல வெறி, பணத்தின் மேல வெறி, எல்லாத்து மேலையும் வெறி. ஆனா யார் மேல மட்டும் வைராக்கியம் இல்லை? ஆண்டவருக்கா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தரை உண்மையா தேடணும், ஒழுங்கா சபை கூடி வருதுல நம்ம கலந்துக்கணும். இந்த வெறியும் இந்த வாஞ்சையும் இந்த யூதா ஜனங்களுக்கு இல்லை. ஆனா வார வாரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போய் பலி செலுத்துறது, அங்க போய் ஆண்டவருக்கு படைக்க வேண்டிய படைப்புகளை பலிகளை படைக்கிறது, பண்டிகை கொண்டாடுறது எல்லாம் மெக்கானிக்கலா ஏதோ கடமைக்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்குள்ள இந்த ஜனங்கள் வந்து விட்டார்கள். அப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த ஜனம் கடவுளை உண்மையாய் தேடவில்லை. இந்த ஜனம் கடவுளை உண்மையா, கடவுளை மேலோட்டமா தேடுறாங்களே தவிர உள்ளார்ந்த ஆத்துமார்த்தமான ஒரு தொடர்பு, ஒரு தேடல் ஆண்டவர் மேல இவங்களுக்கு இல்லை. உதடுதான் கர்த்தரை துதிக்குதே தவிர, உதடுதான் கர்த்தரை பாடுதே தவிர உள்ளம் ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் கடமைக்கா ஆலயத்துக்கு வர்றோம், வந்து ஏதோ கடமைக்கா உட்கார்ந்துட்டு போறோம். நம்ம உண்மையா கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா நேரப்பட ஆலயத்துக்கு வருவோம்.
ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு அவர் முகத்தை நோக்கி பார். கர்த்தரை பாடி ஆராதனை செய்வோம். எல்லா பகுதியிலையும் நம்ம கலந்து கொண்டு ஒரு முழு ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆனா நம்ம எப்படி வர்றோம்? இப்போ ஏதோ போனா போகுது கடவுள் அப்படின்னு வர்றோம் கோயிலுக்கு. நல்லா கவனிங்க, நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபை, அவருடைய கொஞ்ச கிருபை நம்மளை நிலை நிற்க பண்ணி இருக்கிறது. கொஞ்ச கிருபை நம்மளை வாழ வைக்கிறது. அவர் நம்ம மேல் வைத்த அந்த இரக்கம், தயவு நம்மை வாழ வைத்திருக்கிறது. இதை உணரணும், நம்ம இதை உணரணும். அல்லேலூயா. இவங்க கர்த்தரை உண்மையா தேடாததுனால, ஏதோ கடமைக்காய் கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் அந்த நேபுகாத் நேச்சாரை அனுப்பினார். அவன் வந்து யூதர்களை பிடிச்சிட்டு பாபிலோனுக்கு போனான். அவங்க ஆலயங்களை இடிச்சு போட்டான். பலிகள் ஓய்ந்து போனது. கொஞ்சம் பேர் இருக்கிறான். இப்ப அவங்களுக்கும் ஆபத்து. வெள்ளாண்மையின் மேல பூச்சிகள் வருது. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பஞ்சம். பாபிலோனுக்கு போனா அடிமை வாழ்க்கை. இங்க யூதாவில் இருந்தா பஞ்சத்துல வாழ்க்கை. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? மெய்யான சந்தோஷம் ஏன் நமக்கு இல்லை? இன்னைக்கு மனிதர்கள் போலியான சந்தோஷத்தை தான் வெளியே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் தானே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, போலியான வாழ்க்கை. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? போலியான வாழ்க்கை. சந்தோஷம், மெய்யான சந்தோஷம் இல்லை. நீங்களே சொல்லுங்க, மெய்யான சந்தோஷத்தை யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல வேற ஏதும் மெய்யான சந்தோஷத்தை ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு எல்லாம் போலித்தனம், போலித்தனம். சில நேரம் நம்ம கார்ல பெருமையா வந்து இறங்குவோம். ஆனா அது இறங்குறவருக்கு தான் தெரியும் 5 வருஷம் என்ன கட்டணும். சொல்லுங்கம்மா, என்ன கட்டணும்? என்ன கட்டணும்? கடன் கட்டணும். கார் வாங்கினதுக்கு அப்பப்போ ரிப்பேர் ஆச்சுன்னா காரை செலவு பண்றதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் என்ன பண்ணணும், வைக்கணும். பாருங்க, இப்படித்தான் மனுஷன் வாழ்க்கை போலியா போயிட்டு இருக்குது. சில பேர் ரோட்ல போகும்போது வரும்போது விலை உயர்ந்த போனை வச்சுட்டு அப்படியே 4 பேர் கேட்குற மாதிரி பேசுவான். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன கட்டிக்கிட்டு இருப்பான்? கடன் கட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஏதோ போலியான திருப்தி, போலியான சந்தோஷம், போலியான வாழ்க்கை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில போலியான சந்தோஷம். இயேசு இல்லை. ஆனா இயேசுவை தேடுற மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? போலியான சந்தோஷத்தை மனுஷங்கள் காட்டிட்டு இருக்கிறான். போலியான சந்தோஷத்தை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா இயேசு நம்ம வாழ்க்கையில இருந்தா, அல்லேலூயா, இயேசு நம்ம வாழ்க்கையில இருந்தா மெய்யான சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பதிலா என்ன இருக்கு? இப்ப அவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் பயம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில ஏன் பயம்? கர்த்தர் இல்லை. உன் வாழ்க்கையில பயம் வருதுன்னா நீ கர்த்தரோட இல்லை, கர்த்தர் உன் கூட இல்லை. கர்த்தர் இருந்தாருன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவன் கூட வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், பிரச்சனைகளையும் போராட்டங்களை காட்டிலும் பெரிய ஆண்டவர், பிரச்சனைகளை போராட்டங்களை மாற்றுகிற பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அப்போ நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். எந்த கவலையோ எந்த பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தா அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை. என்னதான் இருக்கு? இப்போ பயம் இருக்கு. இப்படி பயந்துகிட்டு இருக்கிற இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் என்றைக்கும் கோபம் கொள்ளாருன்னு பைபிள் வசனம் சொல்லும். அவர் நம்மை என்றைக்கும் கடிந்து கொள்ளார். என்றைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கோபம் கொள்ள மாட்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய இரக்கமோ தலைமுறை தோறும் உண்டு, நீடிய வாழ்வு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் கோபத்துல விட்டுட்டார். இந்த ஜனம், வணங்கா கடுத்துள்ள ஜனம்,
ஏன்னா உண்மையா தேட மாட்டேங்குது, தேவைக்கு மட்டும் தேடுது, வியாதிக்காக மட்டும் தேடுது, ஒரு வேலை கிடைக்கணும்னா தேடுது, கல்யாணம் ஆகணும்னா தேடுது, அற்புதம் நடக்கணும்னா தேடுது, ஆபத்து வந்தா தேடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேங்குது, தேட மாட்டேங்குது. அதோட அடுத்த பிரச்சனை வந்தாதான் என்ன தேடுது. அப்ப கர்த்தர் பார்த்தாரு, இவங்க எப்பவுமே என்ன தேடணும்னா நிரந்தரமா பிரச்சனைக்கு அனுப்பிடுவோம்னு பாபிலோனுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப பாபிலோன்ல போய் என்ன பண்றாங்க தெரியுமா, நாங்கள் இந்த பாபிலோன்ல நாங்கள் எங்களுடைய கிண்ணறங்களை அந்த அரளி செடியின் மேல் மாற்றி வைத்து மங்கள கீதங்களை நாங்கள் எப்படி இங்கே பாடுவோம். இப்பதான் உங்களுக்கு எதை ஞாபகம் வருது, எது ஞாபகம் வருதுங்க? இப்போ நிரந்தர பிரச்சனைக்கு அனுப்பின பிறகுதான் ஆண்டவர் ஞாபகத்துக்கு வர்றாரு. அங்க மங்கள கீத ஞாபகத்து, ஆராதனை ஞாபகம் வருது, சபை ஞாபகம் வருது. ஆனா நல்லா இருக்கும் போது சபையும் வேணாம், ஆராதனையும் வேணாம், ஊழியக்காரனும் வேணாம், எங்க இஷ்டம் போல நம்ம என்ன செய்வோம், வாழ்வோன்னு வாழறோம். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நீ போப்பா பிரச்சனைக்கு. இங்க இவங்க பார்த்தாங்க, நம்ம எவ்வளவு மேலு பாரு, அவன் என்ன பண்ணானோ, என்ன சாபம் பண்ணானோ, என்ன பிரச்சனை பண்ணானோ, அவன் பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன், யூதாவில் நான் எப்படியோ மீந்துட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, அப்படி நினைக்கிறியா? உனக்கு வெட்டி கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, மொசக்கட்டு பூச்சி அனுப்புறேன், உனக்கு சாப்பாடு இருக்காது, தேசத்துல இருப்ப, ஆனா என்ன இருக்காது, சாப்பாடு இருக்காது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான், ஏன்னா எப்பவுமே பிரச்சனை வந்தாதான் நம்ம கொஞ்சம் உணர்வோம், பிரச்சனை இல்லைன்னா உணர்வே நமக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார் 19ஆம் சங்கீதத்துல, உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நல்லா கவனிங்க, உணர்வு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம். உணர்வுள்ள இருதயம். ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படின்னு என்ன வரணும் நமக்கு? எறும்பு கடிக்குதுன்னா என்ன வரணும்? உணர்வு வரணும். ஒரு நாயே கடிச்சிட்டு இருக்குது, நம்மால சிரிச்சிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? என்ன இல்லை, உணர்வே இல்லை. இன்னைக்கு பிசாசு பாவத்தின் வழியா நம்மளை கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு உணர்வே இல்லை, பாவத்தை தண்ணீரை போல இன்னுமே என்ன பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், கடிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, உணர்வு ரொம்ப முக்கியம். ஜனங்கள் உணர்வுள்ளவங்களா மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். உடனே யோவேல் தீர்க்கதரிசி அனுப்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ கர்த்தரை மறந்து கர்த்தரை உண்மையா தேடாம உன் மனம் போன போக்குல பாவத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருந்தா, இந்த காலை நேரம் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புறார். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி நீ மனம் திரும்பி உன் தவற ஆண்டோட சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இனிமே உமக்காக வாழ்வேன்னு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சினா, உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஜனங்கள் இப்படி பயந்து கொண்டிருந்த நேரம் கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி, நம்ம ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். முதல்ல சொல்றார் ஆண்டவர், முதல்ல சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? உபவாசம் இரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்யணும், மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா உன்னை தாழ்த்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ண, உபவாசம் இருந்து உன்னை தாழ்த்து. 2வது, அழுகையோடு உள்ள உடைஞ்சு, ஆண்டவரே மறந்து போனது தப்புப்பா, உங்க பேச்ச கேட்காம நான் துணிகரமாக நான் செய்தது தவறு, என்ன ரட்சித்தீங்க, என்ன ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, என்ன உடைய பிள்ளையா மாத்துனீங்கப்பா, நான் உமக்கா வாழ வேண்டிய ஆளு, உங்களை நான் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறேனே, என்ன மன்னிங்கப்பா. அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்துல வந்து என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடு, இனிமே அப்பா வாழ்ந்தா உமக்கா வாழ்வேன், இனி 1 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளவு வருஷம் நீ எனக்கு ஆயுச கொடுக்குறீங்களோ அத்தனை வருஷமோ இனி உலகத்துக்கா வாழ்ந்தது போதும்,
பாவத்துக்காக வாழ்ந்தது போதும், இனி நான் உமக்காக உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன் ஆண்டவரேன்னு முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்துல திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நீங்க ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு திரும்பணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற உங்களோடு பேசுகிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் பாவத்தை விட்டு, உங்கள் தவறான வாழ்க்கையை விட்டு, தவறான பழக்க வழக்கங்களை விட்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. திரும்பி அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, அல்லேலூயா அல்லேலூயா, வெளி தோற்றமாக அல்ல உள்ளத்துல திரும்பணும். மனம், அதான் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், மனம் மாறணும். வெளியே நம்ம உட மாறி என்ன பிரயோஜனங்க? வெளியே மாற்றம் வந்து என்ன பிரயோஜனம்? உள்ள மாறாம. உள்ள மாறிச்சுன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்கா மாற வேண்டியதெல்லாம் மாறும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இந்த மாயையில போயிடுறோம். வெளியே மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறோம். ஆனா மாற்றம் கொண்டு வர வேண்டியது முதல்ல எங்கங்க? நம்முடைய மனம் மாறணும். சொல்லுங்க, எதை மாறணும்? உள்ளம் மாறணும், மனம் மாறணும். அங்க கர்த்தர் மேல அன்பு உண்டாகணும், இருதயத்தில் அன்பு உண்டாகணும். கர்த்தருக்குடைய பரிசுத்த வாஞ்சை இருதயத்துல உண்டாகணும். கர்த்தர் மேல வைராக்கியம் இருதயத்துல உண்டாகணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை அல்ல, நீ வஸ்திரத்தை கிழிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த சட்டையை கிழிச்சிடுவேன் துக்கத்துல, அப்புறம் போய் புது சட்டை வாங்கி மாட்டிப்பேன், வேற எதையாவது பழைய சட்டையோ எதையோ. ஆனா கிழிய வேண்டியது எது? உன் இருதயம் நொறுங்கணும், நீ உணர்வடையணும். ஐயோ, நான் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் என்னை அக்கினி கந்தகம் எரிகிற கடலுக்கு என்னை கொண்டு போகும், பாவம் வேண்டாம், பரிசுத்த இயேசு எனக்கு போதும் என்று உன் உள்ளம் உடைந்து உண்மையாய் ஆண்டவரிடத்தை திரும்ப வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னார், வஸ்திரத்தை அல்ல உன் இருதயத்தை கிழித்து. சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல திரும்ப. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல. அவர் வேற யாரோ கிடையாதுங்க. அவர் வேற எந்தோ யாருக்கோ ஒருத்தருக்கு கடவுள் இல்லை, உங்களுக்கு கடவுள், உங்களுடைய கடவுள், உங்களுடைய தேவன். அவரிடத்துல உரிமையா திரும்புங்க, அப்பான்னு திரும்புங்க. ஒரு இளைய குமாரன் அப்பாட்ட கோச்சிட்டு போயிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், தூரதேசம் போனான், போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இழந்து நிர்கதியாய் ஆதரவற்ற நிலையில நின்றுட்டு இருக்கிறான். பசி, சாப்பிட ஒண்ணுமில்ல. போய் வேலை கேட்கிறான், பண்ணி மேய்க்கிற வேலை கிடைக்குது, அந்த மிருகத்துக்கு போடுற அந்த தவிடு தான் இருக்கு. பசி தாங்க முடியல. இந்த தொழுவத்தில் இருக்கிற இந்த எஜமான் சத்தத்தை கேட்டு இந்த தொழுவத்தில் இருக்கிற இந்த பண்ணிக்கு 3 வேளை சாப்பாடு நல்லா கிடைக்குதே. ஆனா அப்பாவுடைய சமூகத்தை விட்டு, அப்பாவை விட்டுட்டு தூரம் வந்துட்ட எனக்கு ஒருவேளை ஆகாரம் கிடைக்காம ஆகாரத்துக்காக ஏங்குறேன்னு கண்ணீர் வடிச்சான். மனம் திரும்பினா, உணர்ந்தான், இனி அப்பா நமக்கு தேவை என்று நினைத்து நேர தகப்பனை தேடி போனான். அவன் வருகைக்காய் தகப்பன் காத்து கொண்டே இருந்தார். என்ன என் பேச்சை கேட்காம நீ போயிட்டல்ல, சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டல்ல, நீ சொத்தெல்லாம் அழிச்சிட்டல்ல, இனி என் பிள்ளை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஐயோ, என் பிள்ளை தெரியாம போயிட்டானே, அவன் திரும்பி வரமாட்டானா என்று அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு விரித்த கரங்களோடு காத்து கொண்டிருந்தார். அவன் தூரத்துல வர்றதை பார்த்த உடனே தகப்பன் இறங்கி மனதுருகி ஓடி போய் தகப்பன் தன் மகனை கட்டி கொண்டு முத்தம் செய்து அழுதான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, வேலைக்காரங்களுக்கெல்லாம் என் மகன் திரும்பி வந்துட்டான், விருந்து செய்யுங்க, அவனுக்கு நல்ல பல வர்ண உடை, புதிய உடை கொடுங்க, அவனுக்கு கனத்தை கொடுங்க, எல்லாவற்றையும் செய்தான், விருந்துண்டாக்கினான். இதே போல ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு எனக்கு உண்டு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்க முழு இதயத்தோடு தேடாம, ஆண்டவரை ஏதோ கடமைக்காக தேடிக்கொண்டிருந்ததுனால வாழ்க்கையில பல பிரச்சனை, போராட்டம், பயம், சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, வேதனை, துக்கம், சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்.
ஆனா இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து உண்மையாய் ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது தகப்பன் உங்களுக்காய் விரித்த கரத்தோடு உங்களை முத்தமிட்டு அணைத்து சேர்த்து கொண்டு உங்களை வாழ வைக்க, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் அன்பானுள்ள எத்தனை பேர் நீங்க தகப்பனிடத்துல ஓடி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்பா, அம்மா விட்டா வேற யாரும் இல்லப்பா, ஆண்டவரே நீங்க எனக்கு தேவைப்பா என்று தகப்பனிடத்துல ஓடி வருவதற்கு எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் அன்புள்ள தகப்பன், அவர் இரக்கமுள்ள தகப்பன், கைவிடாத தகப்பன், நம்மேல் கரிசனை உள்ள தகப்பன். அவர் தம்முடைய கிருபையை நமக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து, சகோதரனை சகோதரியனை பார்த்து, இந்த காலை நேரத்தில் என்னிடத்துல திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் உடைஞ்சு சபை கூடினது. ராஜா முதற்கொண்டு கடைசியில் இருக்கிற சின்ன பிள்ளை வரைக்கும், பால் குடிக்கிற குழந்தை, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தவறுகளை மன்னி ஆண்டவரே, இனி நாங்கள் அப்படி வாழ மாட்டோம், உமக்காக சாகர வரைக்கும் சாட்சியாய் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் வாழ்வோம் என்று தங்களை தாழ்த்தி இந்த ஜனங்கள் ஜெபிச்சாங்க பாருங்க. இந்த ஜபத்தை கேட்ட உடனே, தங்களை தாழ்த்தின உடனே, உணர்ந்த உடனே, நம்ம ஆண்டவர் கடின இருதயம் உள்ளவர் இல்லைங்க, இலகிய மனம் உள்ள தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்த உடனே இந்த ஜனங்கள் தங்கள் தவறை உணர்ந்த உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 18ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காய் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி நான் உலகத்திற்கு அல்லப்பா உமக்காக வாழ்வேன் என்று நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அவர் உங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல வைராக்கியம் கொண்டு இப்ப சொல்றார் 21ஆம் வசனத்துல, பயந்து கொண்டிருந்த தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, தேசமே பயப்படாத. அன்பான சகோதரனே சகோதரியே, உன் எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறியா? அல்லது மரண பயத்தினால் நீ பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறியா? கடன் பிரச்சனை நெருக்கம் உன்னை நெருக்குவதனால நீ பயந்து எப்படி நான் எதிர்காலத்தை சந்திப்பேன் என்கிற ஒரு பயத்தினால பிடிக்கப்பட்டு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்றார் ஆண்டவர், பயப்படாத, பயப்படாத. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த கால நேரத்தில் கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பலவிதமான பயத்தோடு நீ வந்து உட்கார்ந்துருக்கிறார். உன்னை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மே நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மே நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா,
என்னை நடத்தோ என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ. இன்னொரு முறை பாடலாமா? பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்பே நீ வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்பே நீர் வைத்ததினா சேர்ந்து பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ. வசனம் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அவர் இரக்கமும், அந்த வசனத்துல படிக்கிற பாருங்க 12ஆம் வசனத்துல, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ஆண்டவர். தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையா திரும்பும் பொழுது, நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையாய் திரும்பும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதப்பா, பயப்படாதம்மா. வியாதியை கண்டு பயப்படுறியா? மனுஷனை கண்டு பயப்படுறியா? உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை கண்டு பயப்படுறியா? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை என் வலது கரத்துல நான் தாங்குகிறேன். அல்லேலூயா சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க. நம்ம உண்மையா கர்த்தரை தேடும் போது, உண்மையா கர்த்தரை தேடுறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, இந்த மாதத்துல, வருகிற நாட்கள்ல, வருகிற ஆண்டுகள்ல, வருகிற எதிர்காலத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். எப்படிப்பட்ட சாதாரணமான பெரிய காரியம் இல்ல. அவர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உண்மை. இந்த ஆராதனை முடிச்சு நீங்க வெளியே போகும்போது, ஆண்டவரே இனி நான் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காய் வாழ்வேன் என்று ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, நீங்க உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி ஆண்டவருக்காக வாழ்ந்துச்சுன்னா, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வாக்கு பண்ணி இருக்கிறது. அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. யார் உங்களை கைவிட்டாலும், உங்களை கைவிடாமல் போனாலும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.